ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான கூட்டுங்க இது. சாதத்தில் பிசைஞ்சு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு கூட ஒரு காரக்குழம்பு செஞ்சோம், இல்லைன்னா நம்ம நல்லா காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணோன்னா அவ்வளோதாங்க சாப்பாடு. அன்றைக்கி நல்லா ஒரு இதுக்கு ரெண்டு கரண்டி சாப்பாடு அதிகமாகவே சாப்பிடுவோம். இந்த சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன். சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. நம்ம இந்த கூட்டுக்கு சவ் என்ன பண்ணணும்னா, சவ் நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம சவ் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கூட்டு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு அலசிடுங்க. இந்த பாசிப்பருப்பு தான் நம்ம கூட்டுக்கு செய்கிறோம், நல்லா இருக்குங்க. சவ் கூட்டுக்கு பாசிப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் தோரம் பருப்பில் கூட செய்யலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பில் சவ் கூட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 வாட்டி கழுவிட்டோம். இப்போ இதில் 1 கப் தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் இந்த குக்கரில் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம சவ்வும் ரெடி பண்ணிட்டோம், பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதாங்க. கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது அப்படியே வேகட்டும். நம்ம இதுக்குள்ளே ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சவ், இது போட்டுருங்க. நல்லா ஒரு பெரிய சவ் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா போட்டுட்டு ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி இதில் போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பிலும் போட்டோம், இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா மஞ்சத்தூள். அப்புறம் வெங்காயம், நம்ம போட்ட தக்காளி, சவ் நல்லா ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் நம்ம காய். எப்போவுமே நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சோன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு அரை கப் தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இந்த நம்ம போட்ட சவ் சூப்பராக வெந்துடும். நீங்கள் வேணும்னா இந்த சவ்வும் தக்காளியும் நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே அதில் கூட போட்டுடலாம். ஆனால் என்னென்னா நம்ம பாசிப்பருப்பு போடும்போது இது போட்டோன்னா நல்லா குழஞ்சிடும். இந்த காய் அங்கங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியாது, அது கொஞ்சம் மசிச்ச மாதிரி ஆகிடும். அது அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கடாயில் நீங்கள் செப்பரேட்டாக வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சவ் தனித்தனியாக நல்லா அழகாக தெரியும். இப்போ நம்ம சவ் சூப்பராக வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம குக்கரில் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. பாசிப்பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி, குக்கர் கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டோம் இல்லையா, இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கூட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சின்னா நம்ம சவ் கூட்டு ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு காரக்குழம்போ ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா கத்திரிக்காய் வறுவலோட சூப்பராக இருக்கும். இந்த சவ் கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.